அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அந்த நேரம் 131 நிமிடங்கள். இந்த நிமிடத்தை மட்டும் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணி இந்த ஆன்மீக பதிவு மட்டும் இல்லாமல் பதிவுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அந்த நேரம் 131 நிமிடங்கள். இந்த நிமிடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான எளிமையான வழிபாடுகள் மூலம் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கடன், நோய் மற்றும் உங்களுடைய பிரச்சனைகள், தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்லக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைத்ரேய முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பதிவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட என்னுடைய கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனலில் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் போய் பாருங்கள், தெரியும். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் முழுமையாக இதை பற்றி நான் ஒரு விஷயங்கள் தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு 20/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமி நாள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாசி மாதம் 8ஆம் நாள். தேய்பிறை அஷ்டமியும் வருது. தேய்பிறை அஷ்டமி எப்போ வருது? உங்களுக்கு பௌர்ணமியிலிருந்து 8வது தேதியாக இருக்கக்கூடியது 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி. அதே போல் இந்த மாதம் மாசி மாதத்தை பற்றின முழு சிறப்பும் அதனுடைய மகிமையும் பற்றி ஆல்ரெடி ஏற்கனவே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். மாசி மாதம் வரக்கூடிய 8வது நாள். ஸோ தேய்பிறை திதியும் 8வது தேதியாக வருது. மாசி மாதம் வரக்கூடிய நாட்களும் 8வது நாட்களாக வருது. அது மட்டும் இல்லாமல் மைத்ரேயா முகூர்த்தமும் இதில் சேர்ந்து வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் மூக்குடைய நுனி வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள் மற்றும் உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மிக 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 அற்புதமான தவறவிடக்கூடாத ஒரு நேரம் இருக்குங்க. அதுதான் இந்த மைத்ரேய முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி நான் சொல்கிறேன். தெளிவாக கேட்டுக்கோங்க, தெளிவாக பாருங்கள். இதனை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த வழிபாடு எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர். அதாவது உங்களுடைய திருமண நிகழ்வுக்கெல்லாம் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு மொய் கவர் வாங்குவீங்களா, அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஒரு கவர். மற்றும் உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு கடன் கொடுக்கணுமோ அத்தனை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 பேர்த்துக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த 5 பேருக்கும் 5 கவர் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வகையான கடன் இருக்குதோ அத்தனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் கொடுக்குற மாதிரி ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் நாணயம். 8 ரூபாய் நாணயம் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா 8 நாணயம் எடுத்து வச்சுக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் 1, 2 ரூபாய் நாணயம் 1, 1 ரூபாய் நாணயம் 1, இந்த மாதிரி 8 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர் மற்றும் 8 ரூபாய் நாணயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மிளகு எடுத்துக்கணும். இந்த மிளகுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. இந்த மிளகு பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. இந்த கடன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முறிவு ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனைக்கு கொண்டு போய் முச்சந்தியில் நிறுத்தி நம்மளுடைய இதுவரைக்கும் நாம் சம்பாதிச்ச மானம், மரியாதை, பேர், புகழ், எவ்ரிதிங் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த கடன் தான். ஸோ அந்த கடனை எப்படி முறிக்கணும், எப்படி அடைக்கணும், எப்படி அந்த கடனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு முழுக்க சம்மந்தப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மிளகு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவர், 8 ரூபாய் நாணயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு,
இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20/2/2025 மற்றும் நாளை 21/2/2025. இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இன்று அதிகாலை தேய்பிறை அஷ்டமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி இருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமியில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பைரவர் வழிபாடை பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த பதிவும் பாருங்க. பைரவர் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கடன் பிரச்சனைகள், நோய் மற்றும் இதர பிரச்சனைகள் எவ்ரிதிங் எல்லாமே வந்து சம்ஹாரம் டோட்டலாக ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மற்றும் ஐதீகம் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோக்குண்டான பதிவுக்குண்டான ஒரு முக்கியமான நேரத்துக்கு வரேன். இந்த 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நடுஜாமம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு, இன்று இரவு 11:51 மணியில இருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:02 வரை விருச்சக லக்கணம் மற்றும் அனுஷம் நட்சத்திரமும் கூடிய அந்த சுப நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேயா முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த மைத்ரேயா முகூர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடு சாமம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைத்ரேயா முகூர்த்தத்துலேயும் நடுப்பகுதி, அந்த நடுப்பகுதிக்கு மிக 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 அருமையான சக்தி வாய்ந்த ஒரு நேரம். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 12:34 இருந்து 1:17 வரைக்கும், அதாவது 12:34 AM இருந்து 1:17 AM வரைக்கும். இந்த டைமுக்குள்ளார இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, இந்த வழிபாடை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் 100% கட்டாயம் தீர்ந்தே தீருங்க. இது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் ஒரு ஐதீகம். எப்படியாப்பட்ட கடன் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கோடி ரூபாய், லட்ச ரூபாய், கோடி ரூபாய், எவ்வளோ ரூபாயவா இருந்தாலும் பரவாயில்ல, 8 ரூபாயை நீங்கள் வச்சு 8 கோடி கடனையும் நீங்கள் தீர்க்கலாங்க. அந்த ஒரு அற்புதமான இந்த மைத்ரேய முகூர்த்தங்க. இப்போ இந்த வழிபாட்டு முறையும் நான் சொல்லிடுறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த 3 விஷயம் தேவைன்னு சொன்னேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை வேணும். பிரியாணி இலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இலையில வந்து பார்த்தீங்கன்னா என் கடன் பிரச்சனை தீர வேண்டும், கடன் தீர வேண்டும், இல்லாத என் கடன் பிரச்சனை தீர வேண்டும், என் கடன் தீர வேண்டும். இந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு தோதான வார்த்தை, உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தை எதுவோ, உங்களுக்கு ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எதுவோ அதை பயன்படுத்திக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கடன் தீர வேண்டும், என் கடன் தீர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய அந்த பிரியாணி இலையில நீங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவரை எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த கவர்களில் அந்த பிரியாணி இலையும் போட்டு ஒவ்வொரு கவருக்கும் ஒவ்வொரு பிரியாணி இலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 5 கவர் இருக்குன்னா 5 பிரியாணி இலை வேணும். அதே மாதிரி 5 கவருக்கும் தனித்தனியாக 8 ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு தடவை 8 மிளகு எடுத்து வச்சா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கவருக்கும் மிளகு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கவரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில், அதாவது நள்ளிரவு 12:34 இருந்து 1:17 நீங்கள் அந்த கவரில் பிரியாணி இலை, அந்த பிரியாணி இலையில நீங்கள் என் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருக்கீங்க. அந்த பிரியாணி இலையை போட்டுருங்க. நீங்கள் ரெகுலராக உங்களுடைய பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க. 8 ரூபாய் நாணயம் சொன்னீங்களா, அந்த நாணயத்தையும் அதில் போட்டுட்டு என் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவரில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு அவசர சூழ்நிலைக்கும் பயன்படுத்தக்கூடாது. இந்த கடன் நீங்கள் முற்றிலும் தீர்ற வரைக்கும் இந்த கவர்லேருந்து இந்த காசை நீங்கள் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு 8 மிளகு சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர்லையோ அல்லது ஒரு எவர் சில்வர் டம்ளர்லையோ அல்லது ஒரு சில்வர் டம்ளர்லையோ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 மிளகு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு மிளகா தண்ணியில் போட்டுருங்க. ஒவ்வொரு மிளகா தண்ணியில் ஒவ்வொரு மிளகும் போடும் போது என் கடன் பிரச்சனை தீர வேண்டும், ஒரு மிளகு போடுங்க. மறுபடியும் என்னோட கடன் பிரச்சனை தீர வேண்டும், 2வது மிளகு போடுங்க. இந்த மாதிரி 8 மிளகும் ஒவ்வொரு மிளகா போட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து உங்களுடைய பெட்ரூம்லையோ அல்லது பூஜை அறையிலேயே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கால் கையில் படாத அளவுக்கு கொஞ்சம் ஓரமாக ஒதுக்குப்புறமாக வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கால் மிதி படாத இடத்துல இந்த தண்ணியை ஊற்றணும்.
இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒருத்தர் சிட்டியில் இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சக்ஷடான ரொம்ப இக்கட்டான நிலையில சூழ்நிலைலாம் வீடு அமைஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தாராளமாக அமைஞ்சிருக்கும். ஸோ தாராளமாக அமைஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இக்கட்டான சூழ்நிலையில் அமைஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மிளகு 8 மிளகு இருக்குல்ல, அந்த 8 மிளகையும் தூக்கி உங்களுடைய குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து உங்களுடைய சமையல் பாத்திரம் கழுவக்கூடிய ஜிங்க்லேயே ஊற்றிடுங்க. இல்லது கால் மீதி படாத இடத்துல தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க வழிபாடு. இந்த வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற பிரச்சனை முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அந்த கடன் அப்படிங்கிற அந்த இதையே வந்து சம்ஹாரம் செஞ்சிருவாரு. பைரவர் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் தேய்பிறை அஷ்டமியில் ஏன் நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனை அந்த நிலவானது எப்படி நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல நம்மளுடைய கடனும் கொஞ்சம் கொஞ்சமா பிறைய தேயிற மாதிரி நம்மளோட கடனும் தேஞ்சிக்கிட்டே போயிருங்க. இதுதாங்க இந்த விஷயம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதை ஷேர் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயன் உண்டு. ஏன்னா இதை பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம காரியத்தில் வரக்கூடிய பயனில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும். கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. யாரும் தவற விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.